எல்லாருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக டிவிக்கே உருவெடுத்திருக்கிற நிலையில் முதலமைச்சராக போகிறார் விஜய் முதலமைச்சராக போகிறார் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா நமக்கு தீய சக்தி திமுக அழியணும் அப்படிங்கிறத நம்மளோட விருப்பம். ஆனால் இதுவரைக்கும் நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கான காரணங்களை ஏற்கனவே என்னோட பதிவுகளில் தெளிவாக விளக்கியிருக்கேன். இருந்தாலும் அந்த காரணங்களுக்கு அப்பாற்பட்டு விஜய் பெரும் எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அவருக்கு நான் மட்டுமில்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமாக இருக்கு. இந்த வெற்றி விஜய் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார் அப்படின்னால் கூட மேஜிக் நம்பர்னு ஒன்று 118 தேவைப்படுது. பட் இங்கே 118 வேண்டியதில்லை, 117 இருந்த போது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கை 234 இருந்துச்சுன்னா 118 எம்எல்ஏக்கள் அறுதி பெரும்பான்மைக்கு வேண்டும். ஆனால் விஜய் ரெண்டு இடத்துல 2 சீட்ல உட்கார போறதில்லை. அப்ப 233 பேர் தான் அங்க சீட்ல உட்கார போறாங்க. அந்த கணக்கில் பார்த்தா 117 பேர் இருந்தாலே அந்த தனி பெரும்பான்மை கிடைச்சிடும். அப்படி இருந்தாலுமே குறைந்தது விஜய்க்கு 11 பேர் ஆதரவு தேவை. இந்த 11 பேரோட ஆதரவை எங்கிருந்து அவர் எடுப்பார்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ரம் காங்கிரஸ் கட்சி அப்படின்ட்டு தான் இன்றைக்கு மூத்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ்ல ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி நேத்தோட இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாயிருக்கோ, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அந்த நிலையில தான் இருக்கு. இந்தியாவில் எங்கேயுமே அவங்களுக்கு பெரிய எண்ணிக்கையில் எம்பிக்கள் கிடையாது. டெல்லியில ஆளும் கட்சிக்கு எதிராக அவர் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்றாரு அப்படின்னா கூட தமிழ்நாட்டிலிருந்து 40 எம்பிக்கள் தான் அவர் கூட போய் நிற்கணும். இங்கே விஜய்க்கு அவர் ஆதரவு, இங்கே காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு ஆதரவு அளித்தால் அது டெல்லியில நாளையிலிருந்து ராகுல் காந்தி ஆளும் கட்சிக்கு எதிராக நடத்தும் போராட்டங்கள்ல அவருக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகலாம். இன்னொன்று, அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட இடங்களில் எல்லாமே வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணினதுலேருந்து பிரச்சாரம் பண்ணினது வரைக்கும் திமுக தான் பண்ணியிருக்கு. காங்கிரஸ் வாக்குகளை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெற்றி பெறவில்லை, திமுக வாக்குகளால் தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படிங்கும் போது இந்த விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சினாரியோ உதயநிதி ஸ்டாலினோட எதிர்காலத்தை மோசமாக பாதிக்கும் நிலையில் இருக்கு. அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா திமுக அடுத்தது உதயநிதி ஸ்டாலினை தான் அந்த கட்சியில் ஒரு முக்கியமான தலைவராக அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கும்போது, விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகிறது எந்த காரணத்திலும் உதயநிதியோட எதிர்காலத்திற்கு உகந்தது அல்ல. அப்படிங்கும்போது நிச்சயமா அவங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதை ஏற்க மாட்டார்கள். அதை தாண்டி திமுகவோட வாக்குகள்ல தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள். அதனால காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களை விஜய்க்கு ஆதரவு அளிக்கும் இடத்திற்கு திமுக அனுமதிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். திருமாவளவன் எடுத்துட்டீங்கன்னா, திருமாவளவன் 2 வருஷமா விஜய் கூப்பிட்டு இருக்காரு, ஆனா அவர் மதிச்சு போகல. அப்படிங்கும்போது இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு அவர்கிட்ட போறதுங்கிற மாதிரி ஒரு நிலை அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஆதரவு விஜய் கிடைக்கலாம். எது எப்படி இருந்தாலுமே விஜய்க்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இப்போ தேவை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. நிச்சயமாக கவர்னர் அர்லேக்கர் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிற விஜய் டிவிகேவை ஆட்சி அமைக்க அழைப்பார். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்களோட தலைவராக விஜய் தேர்ந்தெடுக்கப்படும் போது விஜய் முதலமைச்சராவது உறுதி. நாளைக்கு கூட முதலமைச்சர் ஆயிடலாம். ஆனா முதலமைச்சர் ஆன பின்னாடி குறைஞ்சது 2 நாளுக்குள்ள அறுதி பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாய தேவை. இதுல விஜய் 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு. ஆக்சுவலா 1 மாசம் வரைக்கும் டைம் கொடுக்க முடியும். பட் நிறைய இடங்கள்ல டைம் அதிகமா கொடுத்தா குதிரை பேரங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்ந்த உச்சநீதிமன்றம் அது மேக்சிமம் 48 மணி நேரத்தில், அதாவது 2 நாள்ல இது இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு பல நேரங்களில் சுட்டி காட்டியிருக்கும் போது கவர்னர் 2 நாள் தான் டைம் கொடுப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி 2 நாள் டைம் கொடுத்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு வரும்போது 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஏன்னா விஜய் 2 தொகுதியில் நின்றுக்கும் போது 2 சீட்ல அவர் உட்கார முடியாது, ஒரு சீட்ல தான் உட்காருவாரு. அங்க இருக்கிற ஒரு பட்டன் தான் அவர் அமர்த்த முடியும். ஸோ 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது 117 உறுப்பினர்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். அதுக்கு 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகின்றனர். இந்த 11 பேர் எங்கிருந்து வருவாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குரிய அப்ப நிக்குது. இப்ப அதிமுக என்ன நிலை எடுக்கலாம்னா, ஏற்கனவே அதிமுக
பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட கூட்டணி போறதுக்கான சமிக்ஞைகளை வெளியிட்டிருக்கிறார். அப்படிங்கும்போது அதிமுக வெளியிலிருந்து ஒரு ஆதரவை கொடுக்கலாம். ஏன்னா உள்ள போய் சப்போர்ட் பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் புதுசா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சிக்கு போய் ஆதரவு கொடுக்குறது அப்படிங்கிறது அது அந்த ஈகோ பிரச்சனை உருவாக்கி. ஏற்கனவே விஜய் கட்டியே அந்த ஈகோ இருந்தது நம்ம பார்த்தோம். அதிமுகங்கிற பேரையே சொல்லல அவரு. அதே மாதிரி ஈகோ எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கும்போது அவர் நேரடியாக ஆதரவு கொடுக்குறாரு இல்லையா, வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த 117 மேஜிக் நம்பரை விஜய் கட்சி எட்டவில்லை என்றால் அதுக்கு முன்னாடியே விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார். அப்படிங்கிற கட்டத்தில் விஜய் உடனே முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகும் நிலை ஏற்படலாம். அப்படி விலகினாலுமே இங்கே சஸ்பெண்டட் அனிமேஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அவர் சட்டமன்றத்தை கலைக்க வேண்டிய தேவையில்லை. ஆளுநர் பார்த்து ஒரு 6 மாதம் டைம் மேக்சிமம் கொடுக்க முடியும். 6 மாதத்துக்குள்ளே எல்லாம் உட்காந்து ஒன்றா பேசி யாரோ ஒருத்தர் தனிப்பெரும்பான்மையோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்றத்தை அப்படியே உயிரோட வச்சிருக்கலாம். அதிகபட்சமாக 6 மாதம் வச்சிருக்கலாம். அந்த 6 மாதத்துக்குள்ளேயுமே இந்த அறுதி பெரும்பான்மை நிலையை எட்ட முடியவில்லை அப்படின்னா சட்டமன்றத்தை கலைத்து விட்டு மறுபடியும் தேர்தல் நடத்துவதை தவிர வேற வழி இல்லை. ஆனால் என்ன ஆகும்னா, விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காம சஸ்பெண்டட் அனிமேஷனுக்கு போச்சுன்னா அடுத்த 6 மாதம் போய் வர எலெக்ஷனில் அவர் 200 சீட்டு ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவார். ஸோ இந்த சந்தேகங்களும் இப்போ இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கு. அப்போ அந்த நிலைக்கு அவங்க விட மாட்டாங்க. அரசியல் ரீதியாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஜய் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு நடைமுறையில் சாத்தியக்கூறுகள் இல்லை. அது இல்லாமல் நிர்வாகத்திறன், அதாவது இப்போ விஜய் இவ்வளவு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பெரிய காரணம் சினிமா மோகம் அப்படிங்கிறது தான். ஏன்னா மாற்றம் வேணும் மக்கள் நினைச்சிருந்தாங்கன்னா சீமானுக்கு கூட வாக்களித்திருப்பார்கள். சீர்திருத்த நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் சொன்ன அளவுக்குலாம் விஜய் சொல்ல கிடையாது. ஸோ மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்கு சீமான் மேலே கூட நம்பிக்கை வராத மக்கள் விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது ஒரே ரீசன், சினிமா தான். விஜய்க்கு வாக்களித்ததாக இதுவரைக்கும் சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே விஜயோட கொள்கைகள் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் இந்த கொள்கையை சொல்லியிருக்காரு, இந்த திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது. விஜய் எனக்கு பிடிக்கும் அதனால வாக்களித்தேன்னு சொல்றாங்க. நிறைய பேர் கேண்டிடேட் பேரே தெரியாதுங்கிறாங்க. விஜய் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காகவே நான் வெளிநாடுகள்லேருந்து லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இங்கே வாக்களிச்சுட்டு திரும்பி போனேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுவரைக்குமே அறிவுபூர்வமாக வாக்களித்ததாக யாருமே சொல்லல. சினிமா மோகம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. எது எப்படி இருந்தாலுமே அவர் வெற்றி பெற்றுக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம அங்கீகரித்து ஆக வேண்டும். வேற வழி கிடையாது நமக்கு. அவர் தான் முதலமைச்சர். பட் முதலமைச்சர் அவர் தொடர்ந்து செயல்படும் போது 1 வருஷம் 6 மாசம் 1 வருஷம் விட்டா நிறைய பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா அறிவுபூர்வமான தேர்வா இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக பிரச்சனை இருக்காது. ஜஸ்ட் அவர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக மக்கள் வாக்களித்திருக்கும் போது அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னதில் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை தாண்டி வெளியில் பேசாத ஒரு நபர் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக என்ன பேச போறாரு, எந்த மாதிரி திட்டங்களை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டுச்சுன்னா அது போராட்டங்கள் நடத்தும் போது அவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறது எல்லாமே மிகப்பெரிய $1 மில்லியன் கேள்விகளாக தான் இருக்கு. அப்போ அரசியல் கட்சிகள் எந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னா, உடனே விஜய் ரிசைன் பண்ற நிலைக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா உடனே அவர் ரிசைன் பண்ணிட்டா 6 மாசம் போய் நடக்கிற எலெக்ஷன்ல என்ன ஆகும் யாருமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கணிக்க முடியாத நிலை தான் இருக்கு. எல்லாரோட கணிப்புகளை மீறி தான் இப்ப விஜய் ஜெயிச்சிருக்கார். அப்போ அவர் முதலமைச்சராக தொடர்ந்து செயல்பட வைத்து அதில் ஏதாவது குறைகள் இருக்குது. அதாவது திமுக ஏற்கனவே என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக எதிர்கட்சியாக இருந்தால் தான் மிகப்பெரிய அளவில் செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு எதிராக அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவராக வர்றாரு அப்படிங்கும்போது அவருக்கு சட்டமன்றத்தில் பெரிய மேஜர் சப்போர்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏஸ் எல்லாமே பழைய மினிஸ்டர்ஸ் எல்லாமே தோத்துட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க அப்பாவும் தோத்துட்டார், மு க ஸ்டாலினும் தோத்துட்டார். அப்படிங்கும்போது சட்டமன்றத்தில் தனியாக உட்கார்ந்து அவர் எதிர்கட்சி தலைவராக செயல்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் நம்ம முன்னாடி இருக்கு. அப்படி அவர் முடியாத நிலையில அது என்ன ஆகுங்கிறது பார்க்கணும். ஸோ விஜய் ஆட்சி அமைப்பது உறுதி. அதை தொடர விட்டு அவர் என்ன தப்பு பண்றாரோ அதை பெரிய அளவில் பேசி, நான் ஏற்கனவே என்னோட பதிவுகள் என்ன சொல்லியிருக்கேன்னா, விஜய் ரசிகர்களுக்கு எதிரான பெரிய பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்படும் சொல்லியிருக்கேன். அதையே திமுக தொடர்ந்து செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனவே திமுக ஆதரவு சொம்பு ஊடகவியலாளர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா, விஜய்க்கு கிடைத்திருக்கிற வாக்குகள் ஆக்கப்பூர்வமான வாக்குகள் அல்ல அப்படிங்கிற பிரச்சாரத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை டெவலப் பண்ணி விஜய்க்கு எதிரான ஒரு நிலையை உருவாக்க அவர்கள் முயற்சி பண்ணுவாங்க. ஆக மொத்தம் 117 சீட்டு அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து அவர் ஆட்சியை தொடர அனுமதிப்பாங்க இவங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அனுமதிச்சு அவர்கிட்ட இருக்கிற குறைகளை பெரிய அளவில் மக்கள் மன்றத்தின் முன் எடுத்துட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எப்படியோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி துணை ஏதோ ஒரு வகையில விஜய் கண்டினியூ ஆவார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 140 150 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு இருக்கிற ஒரு அரசு தான் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் நீடிக்கும். ஜஸ்ட் 117 120 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த அரசு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ அவர் ஜெயிச்சாரு, ஒரு 140 150 எம்எல்ஏக்களோட ஜெயிச்சிருந்தாருன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்திருக்கும். இங்கே மக்களே பாதி சீட்டு கூட அவர் ஜெயிக்க விடலைங்கிறதையும் பார்க்கணும். இப்போ எல்லாருமே வந்து வெளியில் பேசிட்டு இருந்தவங்க, குழந்தைங்க வந்து இப்போ தாத்தா பாட்டி அப்பா அம்மா வந்து விஜய்க்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லி வற்புறுத்தினால வாக்களிச்சாங்க. மாநிலத்தில் இருக்கிற யாரை கேட்டாலும் விஜய்க்கு வாக்களித்ததாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படி ஒரு ஓவர்வெல்மிங்கா மக்கள் வாக்களித்திருந்தால் நிச்சயமாக 200 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருப்பார். அதுலேயுமே வந்து மக்கள் அவரை முழுமையாக நம்பல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து சட்டமன்றம் சஸ்பெண்டட் அனிமேஷனுக்கு போக போறதில்ல. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பின்னாடி எப்படியாவது ஒரு வகையில் அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி நடத்தும் போது அந்த ஆட்சியில் நிகழக்கூடிய குறைகளை குற்றங்களை பெரிது பண்ணி அவரோட பெயரை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இப்போ இருக்கிற திமுக முழு அளவில் ஈடுபடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இதில் நான் இதுவரைக்கும் சொன்ன எந்த விஷயத்துலையுமே ஒரு ஃபெயிலர் அப்படின்னு நடந்ததில்லை. இந்த எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நான் சொன்னது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தப்பாக போயிருக்கு. ஆனால் சீமானை பற்றியெல்லாம் நான் சொன்ன கருத்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அது நடந்திருக்கு. ஸோ சீமானோட எதிர்காலம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அவர் இனி மீண்டும் எழுந்து வரக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படின்றது எனக்கு தோணுது. அடுத்து திமுகவும் பெரிய அழிவு பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். மேலும் பல விஷயங்களுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.